எனது பெயர் ஹாரூன் இப்னு முஹம்மது அல் மஹ்தி, அப்பாசிய கலீபாவாகிய அல் மதியின் மகனாக பிறந்தேன். என் ஆசான் இயா அல் பர்மகி என்னுள் ஒரு புதிய எண்ணத்தை விதைத்தார். ஒரு கலீபா என்பவன் வாளின் வலிமையால் மட்டும் அல்ல, ஞானத்தின் வலிமையால் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதே அது. இந்த ஒரு போதனைதான் எனது ஆட்சியை உலகின் பொற்காலமாக மாற்றியது. என் ஆட்சியின் தொடக்கத்தில் நான் என் ஆசான் இயாவிடம் சொன்னேன், நீங்கள் அமைச்சர், நான் கலீபா, ஆனால் இறைவன் முன்னால் நாம் அனைவரும் சமம். பாக்தாத்தின் தெருக்களில் நான் சாதாரண மக்களுடன் கலந்துரையாடினேன். ஒரு முறை ஒரு வயதான பெண் என்னிடம் சொன்னாள், ஆரோனே, நீ வெறும் அரசன் அல்ல, நீ எங்கள் தந்தை. என் ஆட்சிக் காலத்தில் பாக்தாத் அறிவு மற்றும் கலாச்சாரத்தின் உலகத் தலைநகரமாக மாறியது. பைத்துல் ஹிக்மா எனும் நூலகத்தை நிறுவினேன். கிரேக்க, பாரசீக, இந்திய அறிவை அரபு மொழியில் மொழிபெயர்த்தேன். அல்கின், அல் குவாரிஸ்மி போன்ற மேதைகளுக்கு ஆதரவளித்தேன். நான் பைசாண்டைன் பேரரசர் நேசிப்பரசை முறியடித்த போது அவர் என்னிடம் கேட்டார், ஏன் இந்தப் போர் என்று. நான் பதிலளித்தேன், என் முன்னோர்களின் மரியாதைக்காக அல்ல, என் மக்களின் பாதுகாப்புக்காக. ஆனால் போருக்குப் பிறகு நான் அவருக்கு அமைதி ஒப்பந்தத்தை வழங்கினேன். எனது ஆட்சியில் ஐரோப்பிய பேரரசர் சாலமோன் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். அப்போது என் அமைச்சர்கள் கூறினர், இந்த கிறிஸ்தவனை புறக்கணியுங்கள் என்று. ஆனால் நான் சொன்னேன், இல்லை, ஞானம் எந்த மதத்தையும் மீறியது. அவருக்கு ஒரு விலையுயர்ந்த கடிகாரத்தை அனுப்பினேன். என் வாழ்நாளின் இறுதியில் நான் என் மகன் அல் அமீனிடம் சொன்னேன், மகனே, ஆட்சி என்பது பொன்முடியல்ல, அது ஒரு பெரும் பொறுப்பு. நீ எப்போதும் நீதியுடன் ஆட்சி செய்ய வேண்டும். என் அன்பார்ந்த மக்களே, நான் இறந்தாலும் பாக்தாத்தின் வெளிச்சம் என்றென்றும் இருக்கும். அறிவைத் தேடுங்கள், நீதியை நிலைநாட்டுங்கள். அதுவே உண்மையான கலீபாவின் மரபுவாகும்.